ஹாய் மகளே, வணக்கம் மகளே. இன்னைக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ் பார்த்தீங்கன்னா, டீக்கு சூப்பராக மேட்ச் ஆகுற மாரி பஜ்ஜி தாங்க சுட்டிருந்தோம். ஆனா வந்து பார்த்தீங்கன்னா, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பஜ்ஜி செஞ்சிருந்தோம். ஸோ வாங்க என்னன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாங்க வந்துட்டு இன்னைக்கு பஜ்ஜிக்கு பார்த்தீங்க அப்படின்னா, வாழைக்காய், உருளைக்கிழங்கு, வெங்காயம் வந்து இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டா கட் பண்ணி வச்சிருக்கேங்க. கூடவே பார்த்தீங்கன்னா, ஒரு கத்திரிக்காவும் ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சிருக்கோங்க. ஸோ கூடவே வந்து பார்த்தீங்கன்னா, ரெடிமேட் பஜ்ஜி போண்டா மிக்ஸ் தாங்க நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். ஸோ எண்ணெய் வந்துட்டு நல்லா காஞ்சிருச்சுங்க. ஃபஸ்ட்டு வந்து கத்திரிக்காவை போட்டு எடுத்துக்கலாம். ஏன்னா கத்திரிக்காய் கொஞ்சம் நேரம் ஆக கருப்பாயிருங்க. அதனால் கத்திரிக்காவை போட்டு எடுத்துக்கலாங்க. இந்த கத்திரிக்காய் பஜ்ஜி வந்து பார்த்திங்க அப்படின்னா, நான் ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் தாங்க எனக்கு தெரியும். எங்கள் மாமனாருக்கு வந்து இந்த கத்திரிக்காய் பஜ்ஜி ரொம்ப பிடிக்கும். ஸோ அவங்க தான் இப்படி போடணும்னு சொன்னாங்க. ஸோ நான் அதை மாதிரி இப்போ வரைக்கும் செஞ்சு கொடுத்துட்டு தாங்க இருக்கேன். ஸோ உங்களுக்கு வந்துட்டு எந்த பஜ்ஜி பிடிக்குன்னு சொல்லிட்டு மறக்காம இந்த வீடியோக்குள்ளே கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இதே மாதிரி கத்திரிக்காய் பஜ்ஜி நீங்களும் ட்ரை பண்ணியிருக்கீங்களான்னு சொல்லுங்கள். ட்ரை பண்ணலைன்னா ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். அதுவும் பச்சை கத்திரிக்காயாக இருந்தால் சூப்பராக இருக்குங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.